வந்து நான் அதிகமா படிக்கல. அதிகமா நான் வந்து க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அ ப படிக்கல, கஷ்டப்படுறேன், வசதி இல்ல. நம்மளுக்கு அப்ப வந்து நம்ம இப்படியே வாழ்ந்து இப்படியே செத்து போயிருவோமா? நம்ம பசங்களுக்கு நம்ம அம்மா இப்படி அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு அடையாளம் வேணுமே! நம்ம செத்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு அடையாளம் வேணுமேன்னு நெனச்சு தான், சரி நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நம்மளுக்கு முடிஞ்சத நம்ம செய்யணும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த யூடியூப் சேனலுக்குள்ளயே வந்தேன். அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடன் பிரச்சனை. ஓவர் கடன் பிரச்சனை எனக்கு. நெறைய அசிங்கம், அவமானம், சாப்பிட முடியாது, சிரிக்க முடியாது. ஒரு 4 பேத்துக்கு முன்னாடி உட்காந்து போய் சாப்பிட்டேன்னா, நான் கடன் வாங்குனா சாப்பிடக்கூடாது. அதேமாரி 4 பேத்துக்கு முன்னாடி போய் நான் சிரிச்சேன்னா, நான் கடன் வாங்குனா சிரிக்கக்கூடாது. அந்த நிலைமையிலலாம் இருந்து நான் தள்ளி வந்தவ தான். அதனால எந்தெந்த இடத்துல சிரிப்ப கட்டுப்படுத்தணுமோ, எந்த இடத்துல நான் சாப்பிடக்கூடாதோ, எந்த இடத்துல நான் வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணி நல்லா போக்கூடாதோ, அதெல்லாம் நான் அப்படியே குறைச்சுக்கிட்டேன். குறைச்சுக்கிட்டேன், போறத நிப்பாட்டிக்கிட்டேன். எல்லாமே அப்படியே என்னைய மாத்திக்கிட்டேன் நானு. அதே மாரி நான் அதெல்லாம் கொண்டு வரணுங்கிறதே அது ஒரு மெயின் விஷயம். ஃபர்ஸ்ட்டு கடத்த அடைக்கணும். கடத்த அடைச்சுட்டு நிம்மதியா இருக்கணும். பழைய கஞ்சி குடுத்தாலும் பரவால்ல. கடத்த அடைச்சுட்டு நம்மள பேசினவங்க முன்னாடி நம்ம தல நிமிர்ந்து நடந்து போணும் அப்படிங்கிற ஒரே ரீசன் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் வந்து நான் பேசி, பேசி எவ்வளவோ கஷ்டப்பட்டு போட்டாலும் எந்த ரீச் நம்ம YouTubeல வந்து கிடைக்கவே மாட்டேங்குது. அதுவும் ஒரு கஷ்டமா தான் இருக்கு. அ இந்தா என் பையன் YouTube தொடங்கி எவ்வளோ நாளாச்சு. என் பையன் வீட்ல இருக்கான் அன்னைக்கு. என்ன சாப்பாடு காலையில? சாப்பாடு இன்னும் செய்யல. நான் தக்காளி சட்னி வெங்காயம், தக்காளி வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். வதக்கிட்டு சட்னி அரைச்சுட்டு தோசை ஊத்தணும் காலை சாப்பாடு. என் பையனுக்கு கொஞ்சம் காய்ச்சல். அதனால பால் ஆத்தி குடுத்துட்டுருக்கேன். காலையில என்ன சாப்பாடு? காலைல தோசை தாங்க. யூடியூப் தொடங்கி எவ்வளோ நாள் ஆயிடுச்சு. யூடியூப் தொடங்கி இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 மாசம் ஆயிடுச்சு. நான் இன்னும் 2 மாசம் ஆனா 1 வருஷம் ஆகப்போகுது. மதியம் என்ன சமையல்? மதியம் ஏதாவது சமைக்கணும்னா, என் வீட்டுக்காரங்க வேலைக்கு போயிட்டு வரும்போது தான் ஏதாவது காய்கறி எதுவும் வாங்கிட்டு வருவாங்க. அதனால மதியம் வந்து அப்பதான் சமைக்கணும். சாதம் மட்டும் எப்போதும் காலைல வடிச்சுருவேன். சாதம் வடிச்சுட்டு, பொண்ணு ஸ்கூலுக்கு போறதுனால ஏதாவது தக்காளி சாதம், லெமன் சாதம் ஏதாவது ஒண்ணு கிண்டி குடுத்துட்டு, சாதம் மட்டும் இருக்கும். மதியம் காய்கறி எதுவும் வாங்குனதுக்கப்புறம் குழம்பு வைப்பேன். சில டயத்துல காய்கறி இருந்தா காலைலயே கூட சமையல் பண்ணி முடிச்சுருவேன். இன்னும் நாளையில இருந்து தோட்டத்து வேலைக்கு வந்து நாங்க புல்லு வெட்ட போனோம். வெயில் அடிக்கிற அள்ளி பார்த்தீங்கன்னா, 7 மணிக்கு காலைல வெயிலே வெளியில தல காட்ட முடியாது. அந்த அளவுக்கு வெயில் அடிக்குது. இன்னும் நாளையிலேருந்து ஒரு 10 நாளைக்கு தோட்டத்து வேலைக்கு நாங்க போகணும். என்னலாம் கஷ்டப்பட போறேன்னே எனக்கே தெரியல. ஆல்ரெடி இந்த கல்யாணத்துக்காக நெறைய காசு சேர்த்து வச்சிருந்தேன். அங்கேயும் இங்கேயும் போனதுல எல்லா காசு செலவாயிடுச்சு. இப்ப சுத்தமா காசே இல்ல. ஆ இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணம் முடிஞ்ச புதுசுல ஒரு 5 வருஷம்லாம் என்ட்ட ரூ. 1 கூட காசு இருக்காது. என் பர்ஸ்ல வந்து ரூ. 1 காசு இருக்காது. நான் ஊருக்கு போனாலுமே என் வீட்டுக்காரவங்கள்ட்ட கேட்டு, அப்படிதான் நான் போயிட்டு வந்துகிட்டு இருந்தேன். அதுக்கடுத்து ஒரு 5 வருஷம் கழிச்சு நான் என்ன பண்ணிட்டேன், வீட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சேன். வீட்டு வேலைக்கு போயிட்டுருக்கப்போ, வீட்டு வேலைக்கு போயிட்டு இப்ப சம்பளம் எனக்கு ஒரு மாசம் ரூ. 2000 வருது அப்படின்னா, நான் ஒரு ரூ. 500 எடுத்து வச்சுட்டு ரூ. 1500 என் வீட்டுக்காரவங்கள்ட்ட குடுத்துருவேன். அதுல இருந்து என்கிட்ட எப்படியும் ஒரு ரூ. 500 ரூ. 300 ரூ. 400 அப்படி வந்து என் பர்ஸ்ல காசு இருந்துகிட்டே இருக்கும். ஏதோ ஒரு அவசரத்துக்கு தேவைப்படும்போது நான் அத யூஸ் பண்ணிக்குவேன். அந்த மாரியே தான் வந்து காசு வச்சுக்கிட்டே இருப்பேன். நான் எப்பொழுதுமே இருக்கும் என்கிட்ட. அது ஒரு நாள் குறைஞ்சபட்சம் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்ன கூடி பார்த்தீங்கன்னா, சில டயத்துல காசு இல்லன்னா, நைட் வந்து தூக்கம் வராது. எப்படியும் நம்ம பர்ஸ்ல ஒரு ரூ. 100 இருக்கணும். அது இருந்தா தான் ஒரு தூக்கம் வர மாரிக்கு ஒரு இதாயிடுச்சு. அப்படி ஆயிடுச்சு. ஒரு 5, 6 வருஷமாவே காசு பர்ஸ்ல வச்சு 100 இல்லன்னா 500 இப்படி காசு இருந்துகிட்டே இருக்கும். நம்ம எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அந்த வந்து பர்ஸ்ல ஒரு ரூ. 100 இருந்துட்டா எனக்கு நிம்மதியா இருக்கும். அந்த மாதிரி இப்ப சேர்த்து வச்ச காசு பூரா காலியாயிடுச்சு. அ அதனால சரி மறுபடியும் இப்ப வேலைக்கு போனா தான் நம்மளுக்கு காசு. அது வந்து லீவ் வேற பசங்களுக்கு வருது. கோடைக்கால லீவ் வருது. நாங்க எங்கேயுமே அதிகமா போக மாட்டோம். சுத்தி பார்க்கலாம் போக மாட்டோம். அந்த அளவுக்கு நம்மள்ட்ட காசு கிடையாது. இப்போ ஒரு 10, 20 நாளைக்கு நம்ம வேலைக்கு போனோம்னா, ஒரு நாளைக்கு ரூ. 240 சம்பளம். ரூ. 240 சம்பளம். ஒரு 10 நாளைக்கு வேலைக்கு போனா எப்படியும் ஒரு ரூ. 4000 வரும். அது போக கொஞ்சம் உண்டியல் இந்த காசு அதெல்லாம் சேர்த்து வச்சுட்டு, ஏதாவது பசங்கள இந்த இந்த வருஷம் எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போலான்னு சொல்லி ஒரு ஐடியா போட்டுருக்கோம். அதனால கண்டிப்பா வெயில் அடிச்சாலும் சரி, மழை பெஞ்சாலும் சரி, கண்டிப்பா இந்த நாளையிலேருந்து நான் வேலைக்கு போக போறேன்.